தமிழக மக்களே வணக்கம். இயேசு கிறிஸ்து யார் என்ற தலைப்பில் மத்தேயு புதிய ஏற்பாடு மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலிருந்து 5ஆம் அதிகாரத்திலிருந்து தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்குள்ள வாக்கியம் தலைப்பு என்னவென்றால், மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 27லிருந்து 30 வரை சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்ற தலைப்பு. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்ற தலைப்பில் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 27லிருந்து 30 வரை உள்ள விளக்கங்களை சுருக்கமாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதாவது எல்லா மதங்களையும் விபச்சாரம் கூடாது என்று தான் சொல்கிறாங்க. ஒருவனுக்கு ஒருத்தி, கற்பழிப்பு கூடாது, விபச்சாரம் கூடாது, பாலியல் காரியங்கள் கூடாது, அவங்கள புறக்கணிக்கப்படுறாங்க. பழைய ஏற்பாடு யூதர்களுடைய சட்டம் அப்படிப்பட்ட பெண்ணை கல்லெறிந்தே கொல்லுவாங்க. விபச்சாரம் பண்ணிட்டா கையும் கழுவுமா வெளியே தெரிஞ்சு போனால் கல்லெறிஞ்சே கொல்லுவாங்க. அதை சட்டமாக அவங்க ஆக்குவாங்க. இன்றைக்கி அரேபிய தேசத்தில், இன்றைக்கி முகமதியர்களுடைய தேசத்தில் சாட்டையடி கொடுக்கறது உண்டு, கொல்றது உண்டு, வெட்டுறது உண்டு. நிறையா கடுமையான சட்டங்கள் இன்றைக்கி இருக்குது. அதுபோல் யூதர்களுடைய காலத்தில் அந்த சட்ட அடிப்படையில் இயேசு என்ன சொல்கிறாருன்னா, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது சட்டமாக இருந்தாலும், நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலே அவன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தே ஆயிற்று என்று சொல்கிறார். நீ வெளிப்படையாக விபச்சாரம் செய்தால் தான் நீ விபச்சாரம், கையும் களவுமாக பிடிக்கப்பட்டால் தான் நீ குற்றவாளி என்ற நிலைமை இருக்கு இல்லையா? அது எல்லாத்தையும் கடந்து இயேசு என்ன சொல்கிறாருன்னா, இச்சையோடு பார்த்தாலே, நீ கெட்ட எண்ணத்தோடு ஒரு பெண்ணை அணுகினாலோ பார்த்தாலோ இச்சை கொண்டாலோ இருதயத்தில் மோகம் கொண்டாலோ அது விபச்சாரத்துக்கு சமம். விபச்சாரம் செய்ததுக்கே அர்த்தம்தான். வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம், வசதிகள் வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கலாம், இடம் பொருள் ஏவல் இல்லாமல் இருக்கலாமே தவிர, அவன் என்னைக்கு திட்டம் போடுறானோ கருதுகிறானோ, இருதயத்தில் அந்த தப்பான எண்ணங்கள் என்னைக்கு உதயமாகுதோ அன்னைக்கே அவன் குற்றவாளி என்றே இடத்துக்கு வந்துடுறான். அன்னைக்கே அவன் குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்படுறான். அப்படித்தான் தெளிவாக போட்டிருக்கு. இருதயத்தில் நினைத்தாலே நீ விபச்சாரம் தான் கடவுளுடைய பார்வையில். வெளிப்படையாக அவன் நல்லவனா கெட்டிக்காரனா சிஸ்டர் சகோதரிகள் என்று பழகலாம். வெளிப்படையாக அவன் பெரிய பரிசுத்தவானா நல்லவனா பெரிய ஒரு பாஸ்டர் மாதிரி அவன் நடிக்கலாம். இருதயத்தில் அவன் எண்ணம் கொண்டா, இருதயத்திலே அது மோகித்தா, இருதயத்திலே அவன் கற்பனை பண்ணா, அவன் உண்மையிலேயே அவன் தேவனுடைய பார்வையில் விபச்சாரம்தான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்கிறேன். உங்கள் கண் உங்களுக்கு இடல உண்டாக்கினா அதை பிடுங்கி போட்டுருங்கன்னு சொல்கிறாரு. ஒரு உதாரணம் சொல்கிறார். நீ 2 கண்ணு உடையவனா நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணி நரகத்துக்கு போகிறத விட, ஒத்த கண்ணோட குருட்டுத்தன்மையாக இருந்து நீ பரலோகத்துக்கு வர்றது நல்லதுன்னு சொல்கிறாரு. நீ 2 கை உடையவனா நல்லா செயல்பட்டு நல்லா என்ஜாய் பண்ணி உலகத்தில் நல்லா வாழ்ந்து நரகத்துக்கு போகிறத விட, ஒத்த கையோட ஒத்த கண்ணோட நொண்டியோட நீ உலகத்தில் ரொம்ப கேவலமாக நீ வாழ்ந்தாலும் பரலோகத்துக்கு வர்றது நல்லதுன்னு சொல்கிறார். அர்த்தம் என்னென்னா, உன் கை இடலை உண்டாக்குனா தரித்து போடுன்னு சொல்கிறாரு. உன் கண் இடலை உண்டாக்குனா பிடுங்கி போடுன்னு சொல்கிறாரு. எழுத்தின்படி அல்ல, எழுத்தின்படி கிடையாது. அந்த இருதயத்தில் அந்த எண்ணங்கள் வரும்போதே பிடுங்கி போட்டுருன்னு சொல்கிறார். இருதயத்திலிருந்து ஒருத்தன் யோசிக்க போய்த்தான் அந்த கண் இச்சை வருது. அந்த கண் இச்சை வரும்போது தான் கை செயல்படுது. கையாக செயல்படாது. அந்த இருதயத்தினுடைய வெளிப்பாடு தான் கை. அதான் அந்த கையை தரித்து போடுன்னு சொல்லும்போது, இருதயத்தில் உள்ள அந்த எண்ணங்களையே தரித்து போடு,
வெட்டி போட்டுரு, புறக்கணிச்சிரு, அதுக்கு அடிமையாக ஆகாத, அதையே நினச்சி திட்டமிட்டின்னா கொலையில் தான் முடியும். ஒரு பெண்ணை நினச்சிக்கிட்டு காம விவகாரம் நினச்சிக்கிட்டே இருந்தால் கடைசியில் கற்பழிப்பு கொலையில் தான் முடியும். அப்போ அது ஆரம்பத்திலே கிள்ளி எறிஞ்சிருன்னு சொல்கிறாரு. ஆரம்பத்திலே தரித்து போட்டுரு, இப்படிப்பட்ட கண்ணு உனக்கு வேண்டாம். இந்த கண்ணுன்னா கண்ணு கிடையாது, இந்த இந்த எழுத்தின்படி ஊனக்கண்ணு கிடையாது. இருதயத்தில் அந்த கண்கள் அகக்கண்கள்னு ஒன்று இருக்குது, அறிவு கண்கள்னு ஒன்று இருக்குது. அந்த கண்ணில் நீ நினைக்கும் போதே இருதயத்தில் நீ விபச்சாரம் செய்கிற, அந்த கண்ணை பிடுங்கி போட்டுரு. அந்த கண்ணு சொல்லி செய்கிற கையை தரித்து போடு. நீ வெளிப்படையாக நல்லா இருந்து, நல்லா கைங்காலும் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கும்போதே நான் செத்துறணும், நோய் இல்லாமல் நல்லா சாகணும்னு சொல்லி சிலர் சொல்கிறாங்க இல்லையா? அப்படி நீ வெளிப்படையாக நீ நல்லவனாகவே இருந்து இருதயத்தில் கெட்டவனாக இருந்து செத்தாலும் நீ நரகத்துக்கு தான் போவ. அப்படி போகிறத விட வெளிப்படையாக நீ சில நஷ்டங்கள் அடைஞ்சாலும் கஷ்டங்கள் அடைஞ்சாலும் பாதிக்கப்பட்டாலும் பரலோகத்துக்கு வர்றது தான் முக்கியம்னு சொல்லி சொல்கிறார். தவிர பூலோகத்தில் நீ எப்படி வாழ்ந்தாலும் மக்கள் போட்டுனாலும் அது உனக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. சிலை வைக்கிறேன்னு சொல்கிறாங்க, பாராட்டு விழா நடத்துகிறேன்னு சொல்கிறாங்க, மணி மண்டபம் கட்டுறேன்னு சொல்கிறாங்க. என்ன பிரயோஜனம்? அவன் நரகத்துக்கு போகிறவனுக்கு இத்தனை பூமியில் செஞ்சு என்ன செய்ய? அதனால் பூமியில் உன்னை புறக்கணித்தாலும் பரவாயில்ல, உன்னை வைதாலும் பரவாயில்ல, திட்டினாலும் பரவாயில்ல, நீ ஒரு குற்றவாளி கூண்டில் உன்னை நிறுத்தினாலும் பரவாயில்ல, நீ பரலோகத்துக்கு வந்துடணும், தேவனுடைய ராஜ்யத்துக்கு வந்துடணும். அதுக்கு உன் இருதயத்தில் உள்ள இச்சைகளை களைஞ்சி போடு, கெட்ட எண்ணங்களை களைஞ்சி போடு. உன் அம்மாவை பார்க்குற மாதிரி மற்றவங்களை பாரு, உன் தங்கச்சியை பார்க்குற மாதிரி, உன் அக்காவை பார்க்குற மாதிரி மற்ற பிள்ளைகளை நீ பாரு. இச்சை எண்ணங்கள் உனக்கு வேண்டாம். அந்த இருதயத்தில் நினைச்சாலே நீ விபச்சாரம் பண்ணுறதுக்கு அர்த்தம்தான். வெளிப்படையாக நீ செய்தால் தான் விபச்சாரம் என்பது பொருள் அல்ல. உன் இருதயத்தில் அந்த எண்ணங்கள், காம எண்ணங்கள், இச்சைகள் இருக்கக்கூடாது. அதை தரித்து போடு. அந்த கண்ணை எடுத்து போட்டுரு. அந்த கண்ணு சொல்லி செய்கிற அந்த கையை தரித்து போட்டுரு. இருதயத்தில் நீ சுத்திகரி. அந்த அர்த்தத்துக்கு தான் அது சொல்கிறாரு மக்களே. ஆகவே இன்றைக்கு இந்த தேவ மொழியை, இந்த இயேசுவினுடைய வார்த்தையில் இருதயத்தில் ஏற்று வெளிப்படையான குற்றவாளிகளாக நம்ம ஆகாதபடி இருதயத்தை சரி பண்ணி, இருதயத்தில் உள்ள எண்ணங்களுக்கு நம்ம விலகி, அதுக்கு ஒரு தீர்வு உண்டாகி, அதை நம்ம இருதயத்தில் அழித்து, இறைவா எனக்கு இந்த கிருபை கொடுங்க, இந்த வரத்தை கொடுங்க, இந்த இருதயத்தில் உள்ள எண்ணங்களை அழித்து போடுங்க, அந்த சுபாவங்கள், கெட்ட எண்ணங்கள் என்னை அழித்து போடுங்க, வெளிப்படையாக நான் விபச்சாரக்காரனாக ஆகாதபடிக்கு உள்ளத்திலேயே என்னை சரி பண்ணி நன்னெறிப்படுத்துங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. கடவுள் நிச்சயமாக நமக்கு நல்லதே நினச்சோம்னா நல்லதே நடக்கும். எண்ணம் போல வாழ்வு, நல்லதையே நினச்சி நல்ல காரியங்களை செய்ய அந்த கடவுள் நமக்கு உதவி செய்வாராக. நன்றி, வணக்கம்.